எமோஷனல் இன்ஃபிடெலிட்டி டிபேட்டபிள் டாபிக் இல்லை. ரீசெண்டாக கூட ஒரு ஹிந்தி டிவி ஷோவில் ஒரு ஆக்ட்ரஸ் சொன்னாங்க, ஃபிசிக்கல் அஃபேர்ஸை விட இமோஷனல் அஃபேர்ஸ் தான் ரொம்பவே மோசம் அப்படின்னு. என்னை பொறுத்தவரை ரெண்டுமே ஈக்குவலி சீட்டிங் தான். ஐ டென்ட் மீன் லைக் உங்கள் பார்ட்னரை தவிர உங்களுக்கு எந்த ஒரு க்ளோஸ் பாண்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு. இன்ஃபேக்ட் எல்லா கனெக்ஷனையும் ஒரே பர்சன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இட்ஸ் லைக் புட்டிங் டூ மச் ஆஃப் ப்ரெஷர் ஆன் தம் அப்படின்னு கூட ஒரு ஹிந்தி மூவி இடியர்ஸ் இந்த கீழே சொல்லியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஓகே டு ஹேவ் பிளேமேட், ஜிம்மேட், இட்ஸ் குட் டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் உங்கள் பார்ட்னருக்கு தர வேண்டிய டைம், அட்டென்ஷன், எஃபர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பர்சனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணால் இட் இஸ் அன்ஃபேர். உங்களோட டார்க் டிசைர்ஸ், பர்சனல் சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்கள் பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணாமல் அந்த ஒரு பர்சனை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறப்ப அதுதான் இமோஷனல் அஃபேர் ஆகுது. ஃபிசிக்கல் இன்வால்மெண்ட் மட்டும்தான் இல்லை, பட் யூ டோட்டலி அப்சஸ்ட் அண்ட் அடிக்டட் டு தம் இமோஷனலி அண்ட் மென்டலி. அப்படி இருக்கிறப்ப உங்கள் பார்ட்னருக்கு ஜெனுவன் லவ் அண்ட் கேரை உங்களால் காட்டவே முடியாது. ஸ்டில் இஃப் யூ ஃபீல் லைக் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அது தப்பு இல்லை அப்படின்னா, உங்கள் பார்ட்னர் இதே போல் இன்னொரு பர்சனோட இமோஷனலி அப்சஸ்டாக இருந்தால் will you be okay with that? Think about it.